அபி உஸ் என்று அவளை அமைதிப்படுத்திவிட்டு கவியை விட்டு தள்ளி வந்து அங்கிருந்த சோபாவில் அமர சொன்னான். ஆனந்த், புவனா, இந்திரா அமர்ந்தனர். ரிஷி மட்டும் கவிதா அருகில் சென்று அவளை பார்த்தான். அபி ரிஷியை பார்த்து அவனிடம் பாயப் போனான். புவனா இடையில் தடுத்து, அவன் நாளைக்கு வெளிநாடு போறான். ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டான். இனி அவன் எப்ப வருவான்னு தெரியாது. ப்ளீஸ் என்று கையெடுத்து கும்பிட்டாள். ரிஷி, இனி எனக்கு இப்போ புரியுது நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு. ஆனா ரொம்ப லேட். இதுவரை உனக்கு நடந்த எல்லா கஷ்டத்துக்கும் நானும் ஒரு விதத்தில் காரணமாகிட்டேன். மோனிகா என்னை பார்த்திருக்காமல் இருந்திருந்தா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காது. உன்னை சித்தப்பா என்னை விட பத்திரமா பார்த்துப்பார். இனிமே உன்னோட வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் என்னால் வராது என்று கண்ணீர் விட்டவன் திரும்பி பாராமல் வெளியேறினான். அபிக்கு அவனை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் கவிதா என்று வரும்போது அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். புவனா கையில் இருந்த விபூதியை அபிக்கும் கவிதாவிற்கும் பூசிவிட்டாள். புவனா ஏனோ கண்ணீர் வார்த்தாள். அபி அவள் அருகில் நெருங்கி, நான் உங்க மகன் இல்லையா? புவனா, மகன்தான். கவி என்னோட மருமகள்தான் என்று அழுது கொண்டே சென்று விட்டாள். இந்திரா, என்னமோ கொஞ்ச நாளா 2 பேரும் கூடி அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு புரியலை. சித்தி எப்போ எழுந்திருப்பாங்க? அபி, போய் எழுந்துப்பா என்று அவளை அனுப்பிவிட்டான். ஆனந்த், என்கிட்டே சொல்ல ஏதாவது இருக்கா? அபி தலையாட்டி இல்லை என்றான். ஆனந்த், சந்தோஷம். உன்னை இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீக்கிரம் குழந்தைகளோட நீ இருக்கணும். நான் மருமகக்கிட்ட பேசிட்டு போறேன். அபி அவர் முன் உட்கார்ந்து, சாரிப்பா. ஆனந்த், உன்னை எனக்கு புரியாமல் இல்லை என்று அவன் தலையை தடவி கொடுத்து, உங்க அம்மா மாதிரி கவிதா உன்னோட இருக்கா. நேத்து தொலைச்ச மாதிரி தொலைச்சிடாதே. உன்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அபி சரி என்று தலையாட்டினான். 2 நாட்களுக்கு பிறகு வீட்டிற்கு வந்தவள், அபி, ஒரு வழியா உனக்கு நம்ம வீட்டு அட்ரஸ் தெரிஞ்சிடுச்சு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய நாள் ஹாஸ்பிட்டலில் தான் தங்கி இருக்கே. கவி, அதுக்கு காரணம் யாரு? அபி, யாரு? கவி, நீங்க தான். அபி, ஓ அப்படியா? இனிமே உன்னிடம் ரொம்ப கடுமையா நடந்துக்க வேண்டியதுதான். வீட்டை விட்டு வெளியே அனுப்பாம இருந்தா நீ ஒழுங்கா இருப்பே. கவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு, மாமா, வேலைக்கு மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிடாதீங்க. அபி, நீ எதுக்குமா வேலைக்கு போகணும்? உனக்கு வீட்டில் என்ன குறை சொல்லு. அமைதியா வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கோ. குழந்தை பிறந்தா பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு மாமாவை ஆஃபீஸ் அனுப்பி டாட்டா காட்டி சொல்லி கொண்டிருக்கும் போதே கவிதாவின் முகம் மாறியது. கவி, வேலைக்கு போகிறது என்னோட தனித்தன்மை. அதை நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? எனக்கு போரடிக்கும் போது வேலைக்கு போகிறதை விட்டுட்டு வீட்டில் இருக்கேன். அதுவரை என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அபி கையெடுத்து கும்பிட்டு, அம்மா தாயே, உன்னை ஒன்றும் சொல்லலை. வீட்டில் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு பொங்கல் பண்டிகை வந்துடுச்சு. கொண்டாடி அப்புறம் நீயே போ என்று அவளை ஓரமாக தள்ளிவிட்டு கோபமாக அறைக்குள் நுழைந்தான். அபி மனதில், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பது? நமக்கு முதலில் பாதுகாப்பு வேண்டும், பிறகுதான் மற்றவை எல்லாம். உனக்கு வேண்டியதை என்னால் வாங்கித்தர முடியாதா? நீ பாதுகாப்பாய் இருந்தாதானே என்னால் நிம்மதியா இருக்க முடியும். உன்னை அடக்கி வீட்டில் முடக்க நினைக்கவில்லை. நம்மோட வாழ்க்கை நிம்மதியாக அமைத்து கொள்ள நினைக்கிறேன். உணவு சமைக்க ஒரு அம்மா வந்திருந்தார். அவர் சமைத்து வைத்துவிட்டு கிளம்பினார். கவிதா ஹாலில் சோபாவில் அமர்ந்தாள். கவிதா மனதுக்குள், அபி, உன்னை எப்படி சமாளிப்பேன்? ஏன் என் மேல் கோபப்படுகிறாய்?
ஏன் நான் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது? நான் சுயமாக சம்பாதிப்பது எந்த விதத்தில் தவறு? நாளைக்கு அம்மாவுக்கு ஏதும் தேவை என்றால் எப்படி உன்னிடம் கேட்டு நிற்பது? நான் கையில் கொஞ்சம் பணம் சம்பாதித்து நான் சுயமாக செலவு செய்யக்கூடாதா? நமக்கு குழந்தை பிறந்ததும் நான் நீ சொல்வது போல வீட்டிலே இருக்கேன், புரிஞ்சுக்கோ அபி. அபி கவியிடம் எதுவும் பேசாமல் சாப்பிட்டு கிளம்பினான். கவிதாவும் சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு அபி தன்னிடம் பேசாமல் போனதற்கு வருத்தப்பட்டு ஃபோன் வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். ஃபேஸ்புக் எடுத்து பார்த்திருக்க ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தது. யாரென்று பார்த்தால் கடந்த காலம் என்று பெயரிட்டு இருந்தது. யாராக இருக்கும் என்று பார்த்தால் அவர்கள் ஃபோட்டோ எதுவும் இல்லை. அக்செப்ட் செய்தவுடன் அவர் என்னை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி என்ற மெசேஜ் வந்தது. உடனே நீங்களும் உங்கள் கணவரும் சரியான ஜோடி. உங்கள் கணவர் உங்களை அதிகம் விரும்புகிறார். கவி நீங்கள் யார்? அதற்கு எந்த பதிலும் வரவில்லை. போடா லூசு, என்னோட கணவர் என்னை விரும்புறாருன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்று யோசித்து மேற்கொண்டு சில வீடியோ பார்த்து தூங்கிவிட்டாள். உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்து கொள்ளவும் என்று மெசேஜ் வந்து ஆஃப்லைன் போனது. இரவு அபி வீட்டில் நுழைந்ததும் பாட்டு சத்தம் கேட்டது. அபிக்கு ஏனோ மனது நிம்மதியாக இருந்தது. அவள் பூஜை அறையில் இருக்கிறாள் என்று புரிந்து பெட்ரூம் போய் ஃப்ரெஷ் ஆகி உடை மாற்றி பூஜை அறையில் நுழைந்தான். அவள் முன் ஒரு சிறிய பெட்டியை வைத்தான். அவள் மெய் மறந்து கண்மூடி பாடிக்கொண்டிருந்தாள். அபி அவள் முடிக்க காத்திருந்தான். அவள் பாடி முடித்து கண் திறக்காமலே, என்ன ஒருத்தர் பூஜை ரூம் வரை வந்திருக்கார்? அபி நான் வந்தது எப்படி கண்டுபிடிச்சே? கவி என்னோட புருஷனோட வாசனை எனக்கு தெரியாதா? அபி அவள் மூக்கை பிடித்து ஆட்டி, நீ ஒரு விந்தையான பிராணி. கவி ஆமாம், இப்ப கடிச்சு வைக்க போறேன் என்று அவன் நெற்றியில் நீரு பூசி சொன்னாள். அபி மாமா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். கவி என்ன என்றதும் அவன் அந்த பெட்டியை திறந்து கம்மல் தொங்கலுடன் காட்டினான். கவி எதுக்குங்க? அபி பொங்கல் கிஃப்ட்னு வச்சுக்கோ. நீ பாடும்போது அது அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடும். அது எனக்கு பிடிக்கும். கவிதா கிண்டலாக காலையில் கோவிச்சுக்கிட்டு போன மாதிரி இருந்தது என்று கேட்டுக்கொண்டே கம்மலை அணிந்து கொண்டாள். அபி இல்லையே, உன்மேல் நான் எப்போ கோபப்பட்டு இருக்கேன்? நீதான் எப்பவும் என்மேல் கோபப்பட்டுக்கிட்டு இருக்கே. கவி வாயை திறந்தா பொய் என்று அவன் தலையில் குட்டினாள். அபி அவளை கட்டி தூக்கி கொண்டு பெட்ரூமுக்கு சென்றான். அன்று இரவு கவிதா சாப்பிட அழைக்க அபி தன்னுடைய டேபிளில் வேலையாக இருந்தவன் எடுத்து வைத்தான். ட்ராயர் திறந்து மூடும்போது அபி கண்ணில் அந்த போட்டோ பட அதை எடுத்து வந்து கவிதாவிடம் காட்டினான். கவிதா அந்த போட்டோவை பார்த்து மலர்ந்தாள். ஐ, இந்த போட்டோ எப்படி உங்ககிட்டே வந்தது? அபி குழம்பினான். இந்த போட்டோவா? இதில் இருக்கிறது யாருன்னு தெரியுமா? கவிதா கோபத்துடன், இந்த போட்டோவில் இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லா பாருங்க. அபி இந்த போட்டோவில் இருக்கிறது யாருன்னு 10 வருஷமா தேடிட்டு இருக்கேன். இவ அலட்சியமா கேட்குறாளே, யாருமா? கவிதா பைத்தியம் பைத்தியம். பொண்டாட்டியோட சின்ன வயசு ஃபோட்டோவை பார்த்து யாருன்னு கேட்குற ஒரே புருஷன் நீதான். கொஞ்சமாவது முகத்தை பார்த்து யோசிக்க கூடாதா? அபி பொண்டாட்டியா? ஃபோட்டோவை உற்று பார்த்தான். பொட்டில் அடித்தது போல இருந்தது. கவிதாவா இது? கடவுளே, எப்படி மிஸ் பண்ணினேன்? கவிதா ஆனா நான் இந்த ட்ரெஸ் போட்டது ஒரே நாள்தான். அப்புறம் அந்த பிசாசு மோனிகா புடுங்கி வச்சுக்கிட்டா. ஐ, நான் அழகா இருக்கேன் இல்லை? ஆனால் இந்த ஃபோட்டோ யார் எடுத்தது? எங்கள் வீட்டில் இந்த ஃபோட்டோவை நான் பார்க்கலையே. இதை அம்மா கிட்டே காட்டி கேட்கணும். அபி இந்த உலகத்திலேயே இல்லை.
கவிதா அபிக்கு அருகே வந்து, இந்த ட்ரெஸ் பார்த்ததும் எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது, சொல்லட்டுமா? அபி அவளை அணைத்து மடியில் வைத்து கொண்டு, சொல்லுமா. கவி, அன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டும் விளையாடிட்டு இருந்தோம். அப்போ திடீர்னு ஒரு சத்தம். ஒரு அண்ணன் சைக்கிளோட காட்டுக்குள்ள விழுந்துட்டாரு. அவரு 2 காலும் அடிபட்டு அவரால் நகரக்கூட முடியலை. அவரை சுத்தி ரத்தம். அதை பார்த்து என்னோட ஃப்ரெண்டு பயந்துட்டு ஓடி போயிட்டா. எனக்கு அவரை பார்த்தா பாவமா இருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியலை. அவரை எழுப்பி பார்த்தேன். அவர் எழுந்துக்கவே இல்லை. அப்படியே விட்டுட்டு போக மனசு வரலை. அதனால அவரை முதுகுல உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பக்கம் வந்த காரை நிறுத்தி அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லிட்டு நான் ஓடிட்டேன். அபி அவள் சொன்னதை கேட்டு உருகி போனான். நீ உன்னோட முதுகுல தூக்கிட்டு போன ஆள் யாரு தெரியுமா? கவி, தெரியாதே. நான் ரொம்ப சின்ன பொண்ணு. 10வது படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எதுவும் கேட்கணும்னு தோணலை. அபி அவளை திருப்பி அவன் முகம் பார்க்க வைத்து அவள் உதட்டை முத்தமிட்டான். அவள் அவனை தள்ள தள்ள அவன் மேலும் இறுக்கி பிடித்து முத்தத்தை ஆழமாக்கினான். கையில் வைத்து கொண்டு அவளை தேடியதை நினைத்து அவன் மேல் அவனுக்கு வந்த வெறுப்பை, தன்மேல் இருக்கும் சொல்ல முடியாத ஆத்திரம் அனைத்தையும் மொத்தமாக அவள் உதட்டில் காட்டினான். வலி தாங்காமல் கவி கண்ணில் கண்ணீர் வழிய அவன் அவளை விடுவித்து அவள் மார்பில் சாய்ந்து கொண்டான். அபி தன்னுடைய குழந்தை குரலில், கவி, 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீ என்னுடையவள் என்று கடவுள் எழுதிட்டார். கவி தன்னுடைய தடித்த உதடுகளை நாவால் வருடி, புரியலை. அபி, உன்னோட முதுகுல தூக்கிட்டு போய் கார்ல ஏத்தின ஆள் நான்தான். கவிதா துள்ளி அவன் மடியிலிருந்து எழுந்தாள். நீங்க தேடிட்டு இருக்கிறது என்னையா? அபி, ஆமாம் கவிதா, அதனாலதான் அவ உங்களை ஈஸியா ஏமாத்திட்டா. அபி கவிதா அவன் மார்பில் சாய்ந்து கொண்டு, மாமா, எனக்கு மட்டும் ஏன் மாமா கடவுள் இப்படி ஒரு துரோகம் செய்தார்? அபி, என்ன? கவிதா அழகான அன்பான புருஷனை கொடுத்துட்டு தலையை மட்டும் காலியா வச்சிட்டார். எழுந்து ஓடினாள். அபி, என்ன சொன்னேன்? துரத்தினான். வீடு முழுவதும் ஓடி களைத்து சோஃபாவில் படுத்து கொண்டவளை சிறைபிடித்தான். கிச்சு கிச்சு செய்தான். அவள் சிரித்து மூச்சு வாங்கி, மாமா, மாமா, நீங்க ரொம்ப புத்திசாலி மாமா, என்னை விட்டுடுங்க. அபி அவள் கையை வைத்து அவன் முகத்தை தாங்கி, ஏன் கவி என்னோட வாழ்க்கையில் முன்னமே வரலை? கவி அவனை நெஞ்சோடு அணைத்து கொண்டு, தெரியலை, இதுதான் விதியோ என்னமோ. அபி, உனக்கு என்ன வேணும் கேளு. கவி, எனக்கு எதுவும் கேட்குற நிலையில நீங்க என்னைய வச்சிருக்கலையே. எனக்கு வேணும்னு கேட்கும் முன்னாடி வாங்கி கொடுத்துட்றீங்க. அபி, போரிங் பொண்டாட்டி. அது வேணும் இது வேணும் கேட்கணும், ஒன்றுமே கேட்க தெரியலை. கவி, நான் உங்களுக்கு போரா? எனக்கும் கேட்க தெரியும். போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்க. அபி, ஓகே. எழுந்து கார் சாவியை எடுத்து கொண்டு கிளம்பினான். 5 நிமிஷம் வந்துடுறேன். கவி, அட பைத்தியக்காரா, அப்புறம் வாங்கி தரேன்னு சொல்ல மாட்டான். இவன் ரொம்ப போர் என்று போனை எடுத்து ஃபேஸ்புக் திறந்தாள். உங்கள் கணவர் உங்களிடம் ரொம்ப அன்பா இருக்காரா என்று ஒரு மெசேஜ் அந்த கடந்த காலத்திடம் இருந்து வந்தது. ஆமாம், கண்ட நேரத்தில் ஐஸ்கிரீம் கேட்டா உடனே வாங்க போற அளவுக்கு பைத்தியமா இருக்காரு. அப்போ உங்களை அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போயிருக்காரா? இல்லை, அவர் ரொம்ப பிஸி. உங்களை வெளி உலகத்துக்கு அவரோட காட்டிக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க. ஷாப்பிங், பீச், பார்க், சினிமா எங்கேயும் கூட்டிட்டு போகலையா? கவிதா உண்மையில் அபி தன்னை அப்படி அழைத்து சென்றது இல்லை. காரணம், அவர் ரொம்ப பிஸி என்று நினைத்து கொண்டாள். பதில் வராததைக் கண்டு மேலும், அப்போ உங்க கணவர் மனசுல வேற யாராவது இருக்க போறாங்க? இல்லை, அப்படி யாரும் இல்லை. அவர் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்.